வணக்கம், நான் உங்கள் ட்ரேட் குரு ரம்யா பேசுகிறேன். அக்டோபர் 1 செபி ஒரு சர்க்குலர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸில் சில மாற்றங்கள் வரப்போகிறதா. இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸ்னால் என்னென்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் எக்ஸ் இந்த மாதிரியான இண்டெக்ஸை நீங்கள் ஃப்யூச்சர்லேயோ அல்லது ஆப்ஷன்லேயோ நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா அதை தான் இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் வரப்போகுதுன்னு ஷார்ட் அண்ட் நீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நாங்கள் அதிகமாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதில்ல, பட் அப்லோட் பண்ணால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதே மாதிரி ஷார்ட்ஸும் மறக்காமல் பாருங்கள். அதில் இன்ட்ராடே லெவல்ஸ் எல்லாமே நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட ரிசல்ட்டும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டோட்டலாக 6 டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நான் சுற்றி வளைச்சி சொல்லாமல் சுருக்கமாக சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு ரூலில் என்ன நடக்கும்னா, கான்ட்ராக்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுதாங்க அதோட பாட்டம் லைன். நிஃப்டியில் தற்சமயம் ஆப்ஷன் பையராக இருந்தாலும் சரி, செல்லராக இருந்தாலும் சரி, லாட் சைஸ் பார்த்திங்கன்னா 25. அது ஒரு வேளை நிஃப்டி இன்றைக்கி 25,000 to 26,000 அப்படிங்கிற ஸ்பாட்டில் இருக்குது. இந்த ஸ்பாட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணினீங்கன்னா புதுசாக வரக்கூடிய லாட் சைஸ், அதாவது நவம்பர் 20, 2024 அப்புறமா லாட் சைஸ் 60 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை எதை வச்சு பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க? இந்த லாட் சைஸ்னால் நிஃப்டியோட ஸ்பாட் 25,000 to 26,000 இருக்கிற பட்சத்தில் இந்த லாட் சைஸ் பாசிபிள். அதே பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா 15ன்னு இருக்குது லாட் சைஸு, அது 30 ஆகவும், ஃபின் நிஃப்டி 25 இருக்கிறது 65 நிஃப்டி நெக்ஸ்ட்டு 50 10 இருக்கிறது 20 ஆகவும், மிட் கேப் நிஃப்டி பார்த்திங்கன்னா 50ன்னு இப்போ லாட் சைஸ் இருக்குது, அது 115 சென்செக்ஸ் ஒரு லாட்டுக்கு 10 யூனிட் ட்ரேட் பண்ணுறோம், அது 20 பேங்க் எக்ஸில் ஒரு லாட்டுக்கு 15 யூனிட் நம்ம ட்ரேட் பண்ணுறோம், அது 25 இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரூல். ரெண்டாவது ரூல் பார்த்திங்கன்னா, வீக்லி எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட்ஸை லிமிட் பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம எப்படி ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம்? வீக்லி எக்ஸ்பைரி எத்தனை கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது? டோட்டலாக 6 டிஃப்ரெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது. மண்டேனா மிட் கேப் நிஃப்டி எக்ஸ்பைரி, டியூஸ்டேனா ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி, வெனஸ்டேனா பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி, அதே தேர்ஸ்டேனா நிஃப்டி 50 எக்ஸ்பைரி, பேங்க் எக்ஸ் மண்டே எக்ஸ்பைர் ஆகும், சென்செக்ஸ் ஃப்ரைடே எக்ஸ்பைரி ஆகும். அதே நிஃப்டி நெக்ஸ்ட் 50 மந்த்லி எக்ஸ்பைரி மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அது இந்த இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை. இதை வீக்லி எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட்ஸ் லிமிட் பண்ண போகிறாங்க வர நவம்பர் 20, 2024 இந்த டேட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பிகாஸ் நவம்பர் 20, 2024 அப்புறம் தேசிய பங்கு சந்தை NSE ஏதாவது ஒரு வீக்லி எக்ஸ்பைரி தான் வச்சுருக்க முடியும். ஒன்று நிஃப்டியை வீக்லி எக்ஸ்பைரி கான்ட்ராக்டை அப்படியே அவங்க சஸ்டெயின் பண்ண சான்சஸ் இருக்குது, இல்லை பேங்க் நிஃப்டியை வீக்லி எக்ஸ்பைரி கான்ட்ராக்டை அவங்க கண்டினியூ பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ ரிமைனிங் இண்டெக்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்று மந்த்லி எக்ஸ்பைரி வைக்கலாம், மந்த்லி எக்ஸ்பைரி மட்டும் இருக்கிற மாதிரி வைக்கலாம். அதே மாதிரி தான் BSEயோடைய இண்டிசஸான சென்செக்ஸ் அண்ட் பேங்க் எக்ஸ் 2 பேருமே இப்போ வீக்லி எக்ஸ்பைரியில் 2 இண்டெக்ஸுமே இருக்குது. ஒன்று சென்செக்ஸ் வீக்லி எக்ஸ்பைரியில் இருக்கணும், இல்லைனா பேங்க் எக்ஸ் வீக்லி எக்ஸ்பைரியில் இருக்கணும். அதுதாங்க புது ரூலு. ஸோ எந்த கான்ட்ராக்ட் எந்த இண்டெக்ஸை வீக்லி எக்ஸ்பைரியில் கண்டினியூ பண்ண போகிறாங்கன்னு NSE அண்ட் BSE இனிமேல் தான் நம்மளுக்கு அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியிட போகிறாங்க. நவம்பர் 20க்கு அப்புறமா நிறைய வீக்லி எக்ஸ்பைரிஸ் இருக்காது. 2 வீக்லி எக்ஸ்பைரிஸ் தான் இருக்கும். NSEயில் 1, BSEயில் 1, மற்றதெல்லாம் மந்த்லி எக்ஸ்பைரியாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ யாராவது டிசம்பர் மந்த்து இல்லை நவம்பர் மாதத்தோட கான்ட்ராக்ட்ஸ்லாம் லாங் பொசிஷன் ஷார்ட் பொசிஷன் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா அது ஆட் பொசிஷனாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தேவையான இமிடியேட் மெஷர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. மூணாவது ரூல் பாருங்கள், அடிஷ்னல் மார்ஜின் எக்ஸ்பைரி டே அன்றைக்கி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மூணாவது ரூல். இதை தான் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிக்கிறாங்க. யார் மெயின்டைன் பண்ணணும், எவ்வளோ மெயின்டைன் பண்ணணுங்கிறது இன்னும் வெளியே நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது. அது தெளிவுபடுத்துறதுக்கான வீடியோ தான் இது. பாருங்கள், நவம்பர் 20, 2024 ஆப்ஷன் செல்லர்ஸ் நல்லா கவனிச்சிக்கோங்க. ஆப்ஷன் செல்லர்ஸ் எக்ஸ்பைரி டே அன்றைக்கி அடிஷ்னலாக 2% மெயின்டைன் பண்ணணும். அந்த அடிஷ்னல் 2% என்னென்னு சொல்கிறாங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லாஸ் மார்ஜின்னு சொல்கிறாங்க. ஸோ அடிஷ்னல் 2%ங்கிறது எவ்வளோ அமௌண்ட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன கால்குலேஷன் போடலாம். இப்போ ஒருத்தர் நிஃப்டி 25,000 இருக்குது, இப்போ ஸ்பாட் நிஃப்டி 25,000 இருக்குதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஒரு லாட் செல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஒரு லாட்டுங்கும்போது 25 யூனிட்ஸ்னு இப்போ தற்சமயம் இருக்கிற லாட் சைஸ் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ 6,25,000 வருது. இது ஆப்ஷன் செல்லருக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேங்க. ஆப்ஷன் பையர் பற்றி நான் பேச கிடையாது. இதில் 2% அவர் மெயின்டைன் பண்ணணும்.
எக்ஸ்பைரி டே அன்னைக்கு அப்படின்னா அடிஷ்னலாக 12,500 ரூபாய் ஆப்ஷன் செல்லர் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு மெயின்டைன் பண்ணணும். அது எக்ஸ்ட்ரீம் லாஸ் மார்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னையிலேருந்துன்னா நவம்பர் 20 அவர் அதை மெயின்டைன் பண்ணணும். நான் எங்கள் ஆப்ஷன் செல்லர் பற்றி மட்டும்தான் பேசியிருக்கேன். ஸோ இதை நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. 4வது ரூல்ஸ் பாருங்கள், கேலண்டர் ஸ்ப்ரெட் பெனிஃபிட்ஸ் வந்து எக்ஸ்பைரி டே அன்றைக்கி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேலண்டர் ஸ்ப்ரெட்டுனா என்னென்னு தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். கேலண்டர் ஸ்ப்ரெட்டுங்கிறது ஒரு ஆப்ஷன் செல்லிங்கில் ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஆப்ஷன் செல்லர் இருக்கிறாரு, நிஃப்டியில் ஒரு செல் என்ட்ரி பண்ணிடுறாரு. அக்டோபர் மாதத்து எக்ஸ்பைரி நிஃப்டியில் ஒரு செல் என்ட்ரி பண்ணிட்டார். அதை ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா, நவம்பர் மாதத்து கால் ஆப்ஷனையோ அல்லது புட் ஆப்ஷனையோ ஏதோ ஒன்றில் லாங் பொசிஷன் எடுக்கிறாரு. இந்த மாதத்து எக்ஸ்பைரியில் செல் என்ட்ரி பண்ணியாச்சு, அடுத்த மாதம் எக்ஸ்பைரியில் பை பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதம் எக்ஸ்பைரி செல் பொசிஷன் இருக்குது, அடுத்த மாதம் எக்ஸ்பைரி ஒரு பையிங் பொசிஷன் இருக்குது. சேம் அண்டர்லையிங் அசட், அதாவது இங்கே செல் என்ட்ரி பண்ணினதும் நிஃப்டியில் தான் இந்த மாதம் எக்ஸ்பைரி, அதே மாதிரி பை என்ட்ரி பண்ணி வச்சுருக்கிறதும் நிஃப்டிலேயே தான் அடுத்த மாதம் எக்ஸ்பைரி. ஸோ இதை ஏன் அவர் பண்ணுறாருன்னா, இந்த மாதத்து எக்ஸ்பைரியில் ஒரு செல் என்ட்ரி எடுத்தார் இல்லைங்களா, அதுக்கு ஒரு 1 lakh rupees தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம். அதே அடுத்த மாதம் எக்ஸ்பைரியில் சேம் நிஃப்டியில் ஒரு பை பொசிஷன் எடுத்துருக்கிறாரு இல்லையா, அதுக்கு ஒரு 50,000. இது வந்து ஹெட்ஜ் ஆகி கடைசியில் அவருக்கு நெட்டாக எவ்வளோ தேவைப்படும்னா வெறும் 50,000 ரூபாய் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மார்ஜின் பெனிஃபிட் வந்து அவருக்கு கிடைக்கும். அந்த மார்ஜின் பெனிஃபிட் வந்து இனிமேல் கிடைக்காது அப்படிங்கிறது தான் இந்த புது ரூல்ஸ். இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட்டு 4 விதமான கேலண்டர் ஸ்ப்ரெட் இருக்குங்க. லாங் கால், லாங் புட், ஷார்ட் கால், ஷார்ட் புட் கேலண்டர் ஸ்ப்ரெட்டுன்னு. இது பியூர்லி ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி. இதிலேருந்து முழுசாக பயனடையக்கூடியவர்கள் யார், பயன் அடைஞ்சிக்கிட்டு இருந்தவங்க யாருன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் தான். இது நாள் வரைக்கும் இதிலிருந்து பயன் அடைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது லாஸ்ட் 2 ரூல்ஸுங்க. அதில் 5th ரூல் வந்து பார்த்திங்கன்னா, அப்ஃப்ரண்ட் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஷன் ப்ரீமியம் இன் ஆப்ஷன் பையிங். அதாவது ஆப்ஷன் பையிங்கில் யாரெல்லாம் ஏற்கனவே ஆப்ஷன் பையர்ஸாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே ஆல்ரெடி அப்ஃப்ரண்ட் கலெக்ஷன், அதாவது அந்த புரோக்கருக்கு ஃபஸ்ட்டே நீங்கள் ஃபுல் ஆப்ஷன் ப்ரீமியம் பே பண்ணிட்டு தான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் பையர்ஸ் யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா லிவரேஜோ அந்த மாதிரியான எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. பட் இருந்தாலும் அதையும் மானிட்டர் பண்ணுறதுக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்ஃப்ரண்ட் கலெக்ஷன் வந்து பண்ணிடணும் அப்படின்னு புரோக்கரேஜஸ்க்கு, கிளியரிங் மெம்பர்ஸ்க்கு, கிளியரிங் கார்ப்பரேஷனுக்கு ஒரு அறிவுறுத்தல் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்க அப்ஃப்ரண்ட் மார்ஜின் ஆல்ரெடி கொடுத்துட்டு தான் நம்ம எல்லாருமே வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 5th ரூல் வந்து ஏற்கனவே இருக்கிற எந்த ஒரு ஆப்ஷன் பையருக்கும் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர போகிறதில்ல. ஆல்ரெடி எல்லோரும் இந்த ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அதனால் இதில் எந்த சேஞ்சஸும் இந்த 5th ரூல்ஸில் நம்மளுக்கு எதுவும் புதுசாக வரப்போகிறதில்ல. 6th வந்து பார்த்திங்கன்னா, இன்ட்ராடே மானிட்டரிங் பொசிஷன் லிமிட் அப்படின்னு இருக்குது. யூஸ்வலாக நீங்கள் டெய்லி மார்க்கெட்டில் பார்க்கும்போது F&O பேண்டில் இன்றைக்கி இந்தந்த கம்பெனிஸ்லாம் இருக்குது அப்படின்னு மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த F&O பேண்டில் சில ஷேர்ஸ் வந்து இன்றைக்கி வெளியே வந்துடுச்சு, இன்றைக்கி புதுசாக சில ஷேர்ஸ் F&O பேண்ட்குள்ளே போயிருக்குன்னு சொல்லுவாங்க. அது எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னா, மார்க்கெட் வைட் பொசிஷன் லிமிட் அது வந்து 95% கிராஸ் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த ஷேர்ஸில் வந்து ஃப்யூச்சர்லேயோ இல்லை ஆப்ஷன்லேயோ ட்ரேட் பண்ணுறத அந்த பர்டிகுலர் டே வந்து பேன் பண்ணி வைப்பாங்க. இது நாள் வரைக்கும் ஸ்டாக் டெரிவேட்டிவ்ஸில் மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வரக்கூடிய நாட்களில் இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸில் பண்ணுவாங்களான்னு நம்மளுக்கு தெரியல. பட் அதை மானிட்டர் பண்ண சொல்லியிருக்காங்க, அது இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதில்ல. மார்க்கெட் வைட் பொசிஷன் லிமிட் வந்து இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸில் கொண்டு வரலைங்க, நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கங்க. ஜஸ்ட் அதை மானிட்டர் பண்ண சொல்லி புரோக்கரேஜஸ், கிளியரிங் கார்ப்பரேஷன், ட்ரேடிங் மெம்பர்ஸ் இவங்களுக்கெல்லாம் அறிவுறுத்தியிருக்காங்க செபி. அவ்வளோதான். அக்டோபர் 1 இந்த சுற்றறிக்கை நம்ம எல்லாத்துக்கும் வந்துச்சு. என்றைக்கு இது நடைமுறைப்படுத்த போகிறாங்க அப்படின்னா, நவம்பர் 20 அன்னைக்கு 3 விஷயங்கள் நடைமுறைக்கு வரப்போகுதுங்க. முதல்ல பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் சைஸ் அதிகப்படுத்துறது, 2வது வீக்லி எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட்ஸை லிமிட் பண்ணுறது, அடிஷ்னல் மார்ஜின்ஸ் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து அடிஷ்னலாக ஒரு 2% வந்து எக்ஸ்பைரி டே அன்றைக்கி மெயின்டைன் பண்ண வேண்டியது. இந்த 3 விஷயமும் நவம்பர் 20 அன்னையிலேருந்து நடைமுறைக்கு வரும். கேலண்டர் ஸ்ப்ரெட் பெனிஃபிட் ரிமூவல் வந்து எக்ஸ்பைரி டே அன்றைக்கி அதை பெனிஃபிட் ரிமூவல் வந்து பார்த்திங்கன்னா February 1, 2025 நடைமுறைக்கு வரப்போகுது. அதே அப்ஃப்ரண்ட் கலெக்ஷன் நான் லாஸ்ட்டாக சொன்னேன் இல்லைங்களா 2 ரூல்ஸ், அதை மானிட்டர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா February 1 அன்றைக்கும் April 1, 2025 அன்றைக்கும் நடைமுறைக்கு வரப்போகுது. இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இந்த ரூல்ஸ் ஓரியன்டாக வந்துகிட்டு இருக்குது. விழிப்புணர்வோடு இருங்க.